அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்துல பார்க்க போற படம் வந்து 29. விஜயனு கூப்பிட்டா ஓகே. சத்யா, நீங்க என்ன எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அவன் நமக்காக மாறல, அந்த பொண்ணுக்காக மாறி இருக்கான். நீ போயிடு சத்யா. அதாவது ஒரு ஆண்மகனுடைய வாழ்க்கையில 29 வயதுங்கிறது ரொம்ப முக்கியமான வயது. அந்த வயது கடக்கிறது வந்து ஒரு அசாத்தியமானது. அதாவது ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வர்றவங்களுக்கு நான் சொல்றேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து விது. அவர் வந்து சேலத்தில் இருக்கிறாரு. ஒரு விவசாய பின்புலத்தில் பிறந்தவர். அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்காரு. அம்மா வந்து கொஞ்சம் நிலம் சார்ந்து கொஞ்சம் மரம் சார்ந்து போராடக்கூடிய ஒரு பெண். ஆனால் அது இவருக்கு பிடிக்காது. இவர் வந்து சென்னையில் கிடைச்ச எங்கள் ஊரில் இருந்தால் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்காது, நமக்குன்னு ஒரு அடையாளம் தேவை. 29 வயசுக்கு முன்னாடி அந்த அடையாளம் வரலன்னா எல்லாத்துக்கும் தோணும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ தனக்கான அடையாளத்தை தேடி சென்னைக்கு வராரு. சென்னையிலேயே அவருக்கு ஒரு பெருசான ஒரு பிடிமானமான வாழ்க்கை கிடைக்கல. அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கையில உள்ள வர்றாங்க பிரீத்தி அஸ்ரானி, ஹீரோயின். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு காதல் வருது. பிரீத்தி அஸ்ரானிக்கு 21 வயசு, அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கு. இவருக்கு 29 வயசு. பிரீத்தி அஸ்ரானியை ஃபாலோ பண்றது மட்டுமே கோலா இருக்கு. இவங்களுடைய வாழ்க்கை அடுத்து என்ன எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. விது நல்ல தாடியோட, முகத்துல எப்போதுமே ஒரு சோகமும் ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் அப்பிய முகத்தோடய நடிச்சிருக்காரு. ஒரு சில காதல் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணா கூட, முக்கியமா அவருடைய சைக்காலஜிக்கலா அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை எல்லா காட்சியிலும் வெளிப்படுத்தின விதம் வந்து ரொம்ப நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. நல்லா நடிச்சிருந்தாரு. படத்துடைய தூண் மொத்த படத்தையும் தன்னுடைய முகத்தில் தாங்கி இருக்கிறார் நம்ம நாயகி பிரீத்தி அஸ்ரானி. அயோத்தியில் அட்டகாசம் பண்ணவங்க. சூப்பரான நடிப்பு. குறிப்பா அவங்க மனசு என்ன நினைக்குது அப்படிங்கிறத கண்ணுலையும் வசனங்களையும் அழகா கன்வே பண்றாங்க. அற்புதமான நடிப்பு. ஹீரோவுடைய ஃப்ரெண்டா ஒருத்தர் வராரு. ஒரே நிமிஷம், அவரோட பேர் என்ன? ஹீரோவோட ஃப்ரெண்டா வரக்கூடியவர் அவினாஷ் ராகவேந்திரா. அவருடைய நடிப்பை பத்தி சொல்லி ஆகணும். அப்பப்போ சின்ன சின்ன பஞ்சில் அவருடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. அவருடைய அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பா ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. அப்புறம் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் அருமையான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. நெகட்டிவ் கேரக்டர்ல வந்தாலும் அந்த நெகட்டிவ் கேரக்டர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு கல்யாண பந்தியில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு சீன் வருது. ஒரு சோறு சாப்பிட்ற சீன் தான். அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அந்த சீன்ல அவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் அவர் நல்லா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இயக்குனர் ரத்னகுமார். ஏன் விட்டாருன்னு தெரியல. மாதேஷ் மாணிக்கத்துடைய சினிமாட்டோகிராஃபி பத்தி சொல்லணும். எந்த இடத்துலையும் யதார்த்தத்தை மீறாத அழகான விஷுவல்ஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அந்த கொஞ்சம் அதாவது இப்ப தளபதி விஜயா இருக்கவர் இளைய தளபதி விஜயா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதை. அதனால அதுக்கேற்ற மாதிரி சினிமாட்டோகிராஃபி லைட்டிங்லாம் செட் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு. படத்துடைய இன்னொரு முக்கியமான ஹீரோ, நம்ம வழக்கமா எல்லா இசையமைப்பாளருக்கும் இதை சொல்றோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த படத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும், ஜான் ரோல்டன். அட்டகாசமான பேக்ரவுண்ட் மியூசிக், பாட்டும் அங்கங்க கரெக்டா ஒரு 2010 காலகட்ட படம்ன்றதுனால நமக்கு வந்து ஈஸியா அங்கங்க அழகா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சூப்பரா அவர் வந்து பண்ணியிருக்காரு. 2.5 மணி நேரம் படம்ங்கிறதுல மட்டும் நமக்கு ஒரு சின்ன விமர்சனம், இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோவுக்கு வந்து 2 விதமான ட்ராக் இருக்கு. ஒரு பக்கம் லவ் ட்ராக், ஒரு பக்கம் புரட்சி ட்ராக் அப்படின்னு 2 ட்ராக் இருக்கு. அந்த 2 ட்ராக்கை இன்னும் கொஞ்சம் அழகா ஷார்ப் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஒரு சின்ன குறையா தெரிஞ்சதை தவிர, மற்றபடி சைக்காலஜிக்கலா படத்துல ஒரு பயணம் இருக்கு. 29 வயது நிரம்பிய இளைஞனுக்கு ஒரு மாதிரியான, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்தவங்களுக்கு சொல்றேன், ஒரு மாதிரியான ஒரு திசை தெரியாத ஒரு பயணம் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப ட்ரீட் பண்ணி ரொம்ப சூப்பரா எழுதியிருக்காப்ல. படத்துல ஒரு டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 28 வயசுக்கும் 29 வயசுக்கும் 1 வயசு தான் வித்தியாசம். ஆனா 29 வயசுக்கும் 30 வயசுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. 29லேருந்து 30 ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு. அது ரொம்ப சூப்பரா பொருத்தமா இருந்துச்சு. நிறைய இடத்துல தொட்டு தாலி கட்டுறதுக்கு பிறகு பண்றதை விட தொட்டுட்டு தாலி கட்டலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல அங்கங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் பழைய வாட அடிச்சுது வசனங்கள்ல. மேபி அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கதைன்றதுனால அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி நிச்சயமா ஒரு நல்ல சைக்காலஜிக்கல் பயணமாகவும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு லவ் பயணமாகவும் கடைசியில் முடியும் போது ஒரு பாசிட்டிவான பயணமாகவும் முடிஞ்சுது. அதாவது ஓஷோ சொல்லுவார், உலகத்துல வந்து உழைச்சிட்டு அடையக்கூடிய ஒரு இலக்கை அடையிறதுல இன்பம் கிடையாது, அந்த இலக்கை நோக்கி ஓடுறதெல்லாம் இன்பம் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து இந்த இயக்குனர் வந்து இந்த இடத்துல கன்வே பண்ணியிருக்காரு. சூப்பரான படம், தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.